விட்டு நடிக்கிறவங்களே நாளைக்கு ரோட்ல வந்தாலுமே இவங்க அந்த படத்தை நடிச்சவங்க தானே அப்படின்னு யோசிக்க போறாங்களா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் புனிதமாயிட்டாங்க. அவங்க 4 குழந்தைங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அதே அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, புனிதமாயிட்டாங்க. அவங்க பின்னாடி இருக்கிற இது எல்லாமே யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ அப்படியே ஒருவேளை நான் அந்த மாதிரி இதானாலுமே நான் காசெல்லாம் கொடுத்து அதெல்லாம் முட்டாள்தனம் தான் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ ஹனி ட்ராப் விஷயங்களை பார்த்துருக்கேன். இப்போ அதுல இருந்து இப்போ ஃபுல்லா மீன் வந்துட்டீங்களா? அந்த பொண்ணு யாரும் கண்டுபிடிச்சிங்களா இல்ல? ஓகே, அப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணது. தூத்துக்குடி சைபர் கிரைம்ல இன்னுமே கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை உண்டோ, அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணவங்க மேல நடவடிக்கை உண்டோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. எதை வச்சு நம்புறாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த வீடியோ வந்து உண்மையான வீடியோனா ப்ராக்டிக்கலா யோசிச்சாலே போதும். இப்படி வீடியோ நான் பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சியை காட்டுங்கன்னு இப்படி கையை கொண்டு வரும்போது கட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் பேக் கேமரா ஓபன் பண்ணணும்னா மறுபடியும் இந்த கையை கொண்டு வந்து தான் நான் டபுள் டேப் பண்ணி தான் பேக் கேமரா ஓபன் பண்ணும். அப்ப நான் கை இங்க இருக்கும்போது எப்படி பேக் கேமரா ஓபன் ஆகும்? சரி, நான் கேமரா இங்க இருக்கு, மேல சீலிங்ல ஃபேன் இருக்கு, நான் ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கேன், இது எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது பேக் கேமரா ஓபன் பண்ண உடனே எப்படி ரெஸ்ட் ரூம்ல இருப்பேன்? அப்போ அந்த வீடியோ எடிட்டட் வீடியோங்கிறது பிராக்டிக்கலா யோசிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று சிக்கிருச்சு, இவன் சிக்கிக்கிட்டான், அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணணும். அது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ். ஸ்னாப்னா என்னன்னே தெரியாம ஸ்டோரியிலலாம் வந்து இதான் என்னோட ஸ்னாப் ஐடி, அது ஒரு பிரைவேட் இதுன்னே தெரியாது. நான் இதுதான் என்னோட ஸ்னாப் ஐடி, நான் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு போட்டு ரெக்வஸ்டா வந்து குவிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து வீடியோ கால் வந்துச்சு, அதுக்கு முந்தின நாளே வந்துச்சு. அட்டன் பண்ணா ஒரு பொண்ணு இருக்கும். அப்போ வந்து பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு இங்க ஒரு பக்கத்துல இருந்தா, இப்ப பாரு அட்டன் பண்ற ஒரு பொண்ணு நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்னாப்னாலே அப்படிதான் போல, எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க போல. ஏன்னா ஸ்னாப்னா எனக்கு பொதுவா சொன்னது இது பிரைவேட்டா பேசுவாங்க, இந்த மாதிரி செக்யூரா இருக்கும் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லினால நான் ஒருவேளை இதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க போலன்னு நினைச்சிட்டேன். இதை பெருசா எடுத்துக்கல. இன்னொன்னு இன்ஸ்டாலே நமக்கு வடக்கணுகள்லாம் அந்த மாதிரி தான் வீடியோ கால் பண்ணுவானுங்க, திடீர்னு யாருன்னே தெரியாது. ஸோ நான் அட்டன் பண்ண உடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு தான் கூட இருக்கிறவங்க தான் சொன்னா, அண்ணே இந்த மாதிரி மூஞ்சியை காட்ட மாட்டேங்கிறாங்கண்ணே, ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு, மூஞ்சியை காட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னான். நான் அப்ப மூஞ்சியை காட்டுன்னு சொல்லும் போதுதான் அந்த கால் கட் ஆயிருக்கும். ஆனா உண்மையான வீடியோல மூஞ்சியை காட்டுன்னு சொல்லுவேன், அவங்க கையை காமிச்சு காட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே இந்த பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டோட மூஞ்சி லைட்டா உள்ள வந்துரும், அவங்க பயந்து கட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த வீடியோ கால் உண்மையான நடந்த வீடியோ. இது தெரிஞ்ச பொண்ணுதான், ஏதாவது உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் இந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு, ஐ மீன் தெரிய வந்து. அதான் அடுத்த நாள் இந்த பொண்ணு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் காசு கேட்டுச்சு. அப்படிங்களா? ஆமா, மறுநாள் காலையில காசு கேட்டுச்சு. நான் வந்துட்டு அதை நான் தப்பாவே பேசலாம், நீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸ்ப்ரெட் ஆகும்போது பாசிட்டிவா தான் எனக்கு கமெண்ட் வந்துச்சு. அவன் என்ன தப்பா பேசுறான், நீ தானே இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சு ட்விட்டர்ல ஸ்ப்ரெட். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ட்விட்டர்லாம் கிடையாது, அக்கௌண்ட் கிடையாது. அப்ப நான் அதெல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்னாப்ல இந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தேன் நக்கலா. எனக்கு பாசிட்டிவா தான் கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் நக்கலா அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அடுத்த நாள் தான் இந்த வீடியோ வருது. அது கூடவே ஒருத்தன் சேர்த்து இந்த வீடியோ வருது. அதுல என்ன விஷயம்னா, நான் ஒரு ரிங் போட்டிருப்பேன் அப்போ, பிளாக் கலர் ரிங். ஆனா அந்த ரிங் வந்து இந்த மாதிரி பட்டையா இருக்கும். அவன் என்ன அந்த வீடியோல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதே மாதிரி ஒரு ரிங்கு, பிளாக் கலர் ரிங்கு வேணும்னே போட்டுட்டு மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் லிட்டரலா கையை அப்படி காமிப்பாங்க, அந்த ரிங்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே. அந்த பொண்ணுமே என்கிட்ட சொன்னது வந்து, இந்த ரிங்கு போதும் நீ இது பண்றதுக்கு அந்த மாதிரி சொன்னா. எனக்கே பயம் வந்துருச்சு, இத்தனை பேர் இது உண்மை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பிலாம் அனுப்பிச்சு விட்டேன் அந்த பொண்ணுக்கு. உடனே அவ பயந்துட்டு டெலீட் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எப்போ போன வருஷம் நவம்பர்ல நடந்துச்சு இந்த இன்சிடென்ட். நவம்பருக்கு அப்புறம் இத்தனை நாள், அதுக்கப்புறம் ஜனவரி வரைக்கும் நான் காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன். பிப்ரவரி வரைக்கும் காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துலலாம் நிறைய பூம் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோ அதோட முடிஞ்சு கான்செப்ட். மேட்ல நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிற ஒரு லீடரை சந்திக்கிறேன். அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டப், நிறைய எல்லாருமே பாக்காங்க, நானும் அதோட ஒன்னா பாக்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவன் தான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டு ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை எப்படியோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கினானுங்களா, தேடி கண்டுபிடிச்சானுங்களான்னு தெரியல. அதை வச்சுட்டு இப்போ வந்து மணியோட வீடியோ சிக்கிருக்கு, இவன் யாருன்னு பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்திச்சு இவன் வாழ்த்து பெற்ற போது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அவரோட நான் இருக்கிற போட்டோவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு காலேஜ் ஒரு பக்கம் பார்த்தா, இவனெல்லாம் காலேஜ் பண்ணி கூப்பிட்டீங்களா, இவன் பாருங்க காலேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இவன் மாதிரி நீங்க காலேஜுக்கு கூப்பிடுறீங்க, காலேஜுக்கு கூப்பிட்டு அவன் பொண்ணுங்களை உஷார் பண்ணி அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம். மொத்தத்துல இந்த விஷயத்த எடுத்ததுக்கான காரணம் வந்து, நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவன் தான் நினைச்சிட்டு, ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலும் கிடையாது, அந்த ஜாதியை சேர்ந்தவனும் கிடையாது அப்படிங்கறத நான் நிரூபிச்சுதான் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தேன்.